வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட்டில் எபிசோட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா VLOOKUP அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எபிசோட் நம்பர் 1 மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் தான் தரேன், அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த எபிசோட் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு, எப்படி வந்து ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் எப்படி, அதாவது ஃபில்ட்ரு எப்படி பண்ணுறது, கிளியர் எப்படி பண்ணுறது இப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அந்த இது வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோவோட கிளாரிட்டி உங்களுக்கு பிடிக்கும். வெல்கம் டு குட்டி இன்ட்ரவல். இப்போது எபிசோட் நம்பர் 2 அப்படி இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUPனு ஒரு ஃபார்முலா. VLOOKUP அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிக்கல் லைனில் இருக்கவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றது இங்கே எங்கிட்ட டேட்டா இருக்குது. ஆனால் இந்த டேட்டா வந்து எனக்கு வந்து நிறைய டேட்டா இருக்குது. அதாவது வந்து என்கிட்ட ஒரு 2000 டேட்டா இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட ரிஜிஸ்டர் நம்பர் என்கிட்ட இருக்குது, ஆனால் அவரோட மார்க்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு தான் நம்ம இந்த வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்றத வேல்யூவை பண்ணுறோம், ஃபார்முலாவை சூஸ் பண்ணுறோம். இந்த வெர்டிக்கல் லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுருக்கவர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்றத எனக்கு வந்து இந்த இடத்துல மார்க் மட்டும், ஓவரால் மார்க் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னும் போது இந்த உங்களுக்கு எங்கே வந்து அந்த டேட்டா தேவையோ அந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவோட கண்டென்ட் இருக்குங்க ஃபுல்லாக. இந்த ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவோட காப்பி கண்டென்ட்டே இதுதான். இப்போ லுக்கப் வேல்யூன்னு இருக்குல்ல, இந்த லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். உங்ககிட்ட நீங்கள் இப்போ வச்சுருக்க பேஜில் எந்த டேட்டா உங்ககிட்ட இருக்குது, எனக்கு ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நான் வந்து மார்க் எடுக்க போகிறேன், அதாவது அந்த மெயின் பேஜில் இருக்க மார்க்கை நான் வந்து இந்த இடத்துல வந்து வர வைக்க போகிறேன் அப்படின்றத மெயின். அப்போ உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறதால நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த காலம் ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு செல்லில் இருக்கிறது மட்டும் வேணும்னா இந்த ஒரு செல்லை சூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த காலமில் இருக்க எல்லாருக்கும் வேணுன்றதால நான் இந்த காலம் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கம்மா போடுங்க. கம்மா போட்டிங்கன்னா அடுத்த இதுக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் அரேன்னு இருக்குது. இந்த டேபிள் அரே பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் உங்கள் டேட்டா வச்சுருக்கீங்க, அதாவது எனக்கு வந்து நான் ஷீட் 1ன்றது நான் மெயின் டேட்டா எல்லா டேட்டாவும் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். உங்களோட நீங்கள் அங்கே டைப் பண்ண ஃபார்ம்லாம் இந்த இடத்துக்கு வந்துடும். இல்லை நான் வேறு ஷீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா வேறு ஷீட்டுக்கும் போகலாம். இல்லை நான் எக்ஸல், அதாவது வேறு ஒர்க் ஷீட்லேயே வந்து வேறு ஒர்க் ஷீட்டில் வச்சுருக்கீங்கன்னா நீ அங்கேயும் போயிடலாம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல இந்த VLOOKUP அப்படின்ற ஃபார்முலா வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து நீங்கள் வந்து எந்த வேல்யூ சூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? லுக்கப் வேல்யூ வந்து என்ன, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தான் லுக்கப் வேல்யூ, ஆமாவா? அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு அங்கேருந்து சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்க்கு தேவை, மார்க்கு தான் வந்து எனக்கு அந்த இடத்துல தேவை அப்படின்றதால டோட்டல் வேல்யூ வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மார்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 1 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா? ஒரு கம்மா போட்டுருங்க. சூஸ் பண்ணிவிட்டு கம்மா போட்டுருங்க. 8வது இடத்துல எனக்கு மார்க் இருக்கிறதால இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, 8ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து சயின்ஸோட வேல்யூ வந்தால் போதும் அப்படின்னா இப்போ வந்து உங்களை ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்கணும். இது வந்து 1னா 2 3 4 5 6, சயின்ஸ் வந்து 6, அப்போ இந்த இடத்துல 6ன்னு டைப் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு நேம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல 2ன்னு சூஸ் பண்ணணும். ஏன்னா இது 1 இது 2. நீங்கள் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்களோ அதுதான் வந்து 1ன்னு அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் 8ன்னு சூஸ் பண்ணிட்டேன்னா சூஸ் பண்ணிட்டு கம்மா போடுறேன். கம்மா போட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் லுக்கப்னு இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல 372.5ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து எப்படி எனக்கு கொடுக்கும், 373ன்னு கொடுத்துரும். ஓகேவா? எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு அப்ராக்சிமேட் அப்படி அதுனா அப்ராக்சிமேட், இல்லை எனக்கு எக்ஸாக்டாக வேணும் 372.5 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணுன்றதை நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸுனா 0 கொடுங்க, ட்ரூனா 1ன்னு கொடுத்து அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அங்கே வந்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணி அடுத்த எல்லா இதுக்கும் செல்லுக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா செல்லும் அவங்க அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கவங்க என்ன வந்து மார்க் எடுத்திருக்கான்றது இங்கே வந்துடும். இப்போ எனக்கு நேம் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு
லுக்கப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பரை சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா லுக்கப் வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டேபிள் அரேன்றதுல எந்த டேபிள் உங்கள் டேட்டா இருக்கோ அங்கே போயிடுங்க. இப்போ எனக்கு இங்கே வேணும் அப்படின்றதால எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு பண்ணி நான் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி நான் இந்த நேம் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் நேம் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த இடத்துல நேம் தான் வேணுன்றதால நான் நேம் வரைக்கும் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்மா போடுறேன். கம்மா போட்டோன்னே அந்த கம்மா இங்கே வந்துடும். கம்மா வந்தப்புறம் உங்களுக்கு எத்தினாவதுல எந்த காலமில் இருக்குது, இது வந்து உங்களுக்கு வந்து 1 அப்படின்னா இது வந்து 2. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2ன்னு போடுங்க. எக்ஸாக்ட் வேல்யூ, அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா 0ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல யார் பேரோ அங்கே வந்துடும். இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பை நேம் மூலமாக எப்படி வந்து எனக்கு மார்க் வேணும். நான் வந்து ஒரு தமிழ் வாத்தியார்னு வச்சுங்க, எனக்கு வந்து மார்க் வந்து சந்தோஷன்றவர் எவ்வளோ ஓவரால் மார்க் எடுத்திருக்காரு, அந்த ஓவரால் மார்க்கில் தமிழ் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கணுன்னா ஈக்குவல் டு வி லுக் அப் அப்படின்னு சூஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுங்கள். லுக்கப் வேல்யூவில் அங்கே வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் சூஸ் பண்ணுமா. இந்த இடத்துல எங்கிட்ட நேம் டேட்டா இருக்குது அப்படின்னா நேம் அந்த நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காலம் ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்மா போடுங்க. கம்மா போட்டிங்கன்னா டேபிள் அரே சேம் தான். எந்த டேபிளில் உங்கள் டேட்டா இருக்குது, இந்த டேபிளில் தான் என் டேட்டா இருக்குன்றதால நான் இந்த டேபிள் வந்துட்டேன். நான் வந்து அங்கே லுக்கப் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னா நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் நேமில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி தமிழ் வரைக்கும் எனக்கு போதுன்றதால நான் தமிழ் வரைக்கும் மட்டுமே வந்து இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டோட்டல் மார்க்ஸ் தான் போடணும். கரெக்டுங்களா, டோட்டல் மார்க் வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். டோட்டல் மார்க்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணால் எனக்கு வந்து நேம் வந்து 1, இது 2, 3, 4, 5, 6, 7வது லைனில் இருக்குது, அது 7வது காலமில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு கம்மா போட்டு 7ன்னு போடுங்க. 7ன்னு போட்டு ஒரு கம்மா போடுங்க. ஏன்னா இந்த அப்ராக்சிமேட் எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேவா, எனக்கு வந்து இங்கேயும் வந்து எக்ஸாக்ட் மேட்சாக வேணும். அதில் 0 போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஓவரால் மார்க் வந்துடுச்சு. ஓகேவா, சேம் அதே தான். நான் அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதும் தமிழுக்கு வரேன். தமிழில் எனக்கு அவர் தமிழில் மட்டும் எவ்வளோ மார்க் எடுத்தாரு வேணுன்றதுக்கு வி லுக்கப் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். லுக்கப் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஏன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். ஏவை சூஸ் பண்ணி கமா பண்ணுறேன். இங்கே டேபிள் அரேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் அரே எங்கே இருக்குன்னா என்னோட மெயின் ஷீட்டு தான் வந்து நான் டேபிள் அரேன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்னோட நேமை வந்து மறுபடியும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தமிழ் வரைக்கும் போதும், ஏன்னா தமிழ் வரைக்கும் தமிழோட மார்க் இருந்தால் போதுன்றதால தமிழ் வரைக்கும் சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்த அப்புறம் இங்கே காலம் இண்டெக்ஸ் நம்பர் சேர்ந்தாங்க. இது வந்து 1னா இது வந்து 2. ஓகேவா, இதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பர். சேம் அதே மாதிரி 2 கொடுக்குறேன். 0 ஏன் போடுறோன்னா ஃபால்ஸ் வேல்யூ, அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை 0 கொடுக்குறேன். தமிழில் மட்டும் அவர் 67 மார்க் தான் எடுத்திருக்காரு. மற்றவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மார்க் எடுத்தார். அவங்களோட மார்க் வந்து தமிழ் அவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்றது ஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த VLOOKUPோட பேசிக். இவ்வளோ தாங்க. இந்த VLOOKUPனா இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் இது வந்து ஒரு 20 டேட்டான்றதால நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம். சப்போஸ் இது 3000 4000 டேட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் எந்த ஒர்க்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து VLOOKUP ஃபார்முலா வந்து தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஜாபில் சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லா ஜாப்லையும் இல்லை, இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்லலாம் VLOOKUP பைவட் டேபிள் இந்த மாதிரி இதுவெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து VLOOKUP பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க.